Hi guys, welcome to Muprai Training Academy. So இன்னைக்கு GS Short 69ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள். அந்த டெல்லி சுல்தான்கள் அந்த அரசர்கள் வைத்துக் கொண்ட சிறப்பு பெயர்கள் என்ன? சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து அந்த சிறப்பு பெயர் கொடுத்துட்டு இது எந்த அரசருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால முக்கியமான வீடியோங்க நான் இப்பவே சொல்லிடுறேன். லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்க சேனல்ல. சோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. ஏன்னா நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது தான் இந்த சிறப்பு பெயர்கள் எந்த அரசருக்கானது அப்படின்றது தெரியும். வரலாற்றில் வந்து முக்கியமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. லக்பாக் ஷா, ஓகேங்களா? லக்பாக் ஷா என்ற சிறப்பு பெயரை கொண்ட அரசர் யார் பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? அப்போ லக்பாக் ஷா, லக்கு இருக்கிறதுனாலதான் அவர் நல்லா இருந்தார். லக்பாக் ஷா யாருன்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அப்ப லக்பாக் ஷா என்ற சிறப்பு பெயரை கொண்ட ஒரு அரசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானிய வம்சத்துல குத்புதீன் ஐபக். அடிமைன்னு யார சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷ். பெரும்பாலும் எல்லாருமே இல்துமிஷ் சொல்லிடுவீங்க. ஆனா அவருடைய முழு நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்சுதீன் இல்துமிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நாளைக்கு ஃபுல் நேம் கொடுக்கும் போது தயங்கிடாதீங்க, ஏதோ பேர் கேட்காத பேர் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப அடிமைன்னு யார சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சம்சுதீன் இல்துமிஷ். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் வந்து உலுக் கான் அப்படின்னு சொல்றாங்க. கியாசுதீன் பால்பன் வந்து உலுக் கான். ஓகேவா? அப்ப உலுக் கான் அப்படின்ற சிறப்பு பேர் யாருக்கு இருக்குன்னா கியாசுதீன் பால்பன். கருணை உள்ளம் கொண்டவராக டெல்லி சுல்தானியத்தில் யாரா அறியப்படுகிறார்னு பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. அப்ப ஜலாலுதீன் கில்ஜி அவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர். கியாசுதீன் துக்ளக், ஓகேவா? அது கியாசுதீன் பால்பன் வந்து உலுக் கான். கியாசுதீன் துக்ளக் என்னன்னு பாத்தீங்கன்னா காசி மாலிக். ஓகேங்களா? காசி மாலிக். லாஸ்ட் முகமது பின் துக்ளக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜினா கான் ஆர் ஜவானா கான். ஓகேவா? ஜினா கான் ஆர் ஜவானா கான். சோ நல்ல ஒரு பெயர்கள், இதெல்லாம் சிறப்பு பெயர்கள். சோ இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய சேவ் பண்ணி வச்சு எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு. சோ அப்பதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிட்டு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.